பெருமாள் மணி அந்த கிரெடிட் சொல்றாரு, அவர் தனித்து தான் நிற்பார், நான் தான் சொன்னேன் அப்படின்றது. இப்போ நீங்க வேற ஒரு நுணுக்கமான பாயிண்ட் சொன்னீங்க, அவங்களுக்கு வேற ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு. இந்த செயற்குழுன்றது கிட்டத்தட்ட 4 முனை போட்டியை உறுதிப்படுத்தி இருக்கா, இல்ல கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு? தம்பி கருத்து ஜெயித்தா தம்பிக்கு எனக்கு வாழ்த்துக்கள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா வாய்ப்பு இல்லைன்றீங்க. நான் ப்ராபபிலிட்டிஸா தான் சொல்றேன். விஜய் பொறுத்தளவுல அந்த பிஜேபியை எதிர்த்து பிறந்த கட்சின்னு தம்பி சொல்றது கரெக்ட். ஆனா அதுல விஜய் மட்டும் இல்ல, கமல்ஹாசன் இதை விட பிஜேபி எதிர்த்து கொள்கை எதிரியான பினராயி விஜயனை நேரில் பார்த்திருக்கிறாரு. பிஜேபிக்கு எதிராக அன்னைக்கு சிம்ம சுப்பரமா, இன்னைக்கும் அமித்ஷாவுக்கு ஒரு செக் வைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலை நேரில் போய் பார்த்திருக்காரு, தன் மாநாட்டுக்கே கொண்டு வந்திருக்காரு. பிஜேபி எதிர்ப்பின் முதன்மை கட்சியான காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை நேரில் பார்த்திருக்காரு. பிஜேபி எதிர்ப்புல தமிழ் மண்ணில் தோன்றின முதல் கட்சின்னு சொன்னா கமல்ஹாசன் கட்சி தானே தவிர இன்றளவும் பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம திமுகவோட காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறாரு. தம்பி சொல்ற மாதிரி ஒரு கருத்து நாளைக்கு வரும்னா விஜய் கூட பிஜேபி கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு, ஸ்டாலின் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாரோ என்னவோ, காலம்தான் அதுக்கு பதில சொல்லணும். எப்படினாலும் பிஜேபி எதிர்ப்புல விஜய் கிளாரிட்டியோட தான் இருக்காரு. நான் என்னைக்குமே அவரை பிஜேபியோட பி டீம்னு சொன்னதில்லை. சிஏ எதிர்ப்புங்கிறது ஒரு இஷ்யூவே இல்லை. பிஜேபி எதிர்ப்பு என்ன ஓட்டத்தில் முஸ்லீம்கள் இது பிசி படத்தோட எதிராக சாபம் எல்லாம் போட்டுட்டாங்கன்னு தான் சிஏ எதிர்ப்புல ரொம்ப உறுதியா நின்னாரு. அதே மாதிரி வக்ஃப் போர்டு இதுல தான் உறுதியா நிற்கிறாரு. ஸோ எந்த கட்டத்திலும் அவர் பிஜேபி எதிர்ப்பை பிரதானமாக தான் வச்சுட்டு இருக்காரு. பிஜேபிக்கு பிடிம்னு அவர் சொல்றதுலயும் எனக்கு ஏற்புடையது கிடையாது. தனக்கு என்ன லாபம் கிடைக்கும், எப்படி அதுல அலைன்ஸ்ல பிஜேபி திமுக அல்லாத பிற கட்சிகளுக்கு அழைப்புன்னு கொடுக்கலாம். அதுல அதிமுகவுக்கு இருக்கிற சிக்கல் அவங்க தலைமை தாங்குவாங்க. அந்த இடத்துல இவர் காம்ப்ரமைஸ் பண்ணா மட்டும்தான் அதிமுக. யாரும் வரலன்னு வைங்க, இதுவரை மாநாடு நடத்தி யாரும் வரல. சரி, ஒரு ஆப்ஷன் ஆட்டு பயன்படுத்துறாங்களே தவிர கூட்டணி கட்சியாட்டு யாரும் வரல. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. அப்போ எனக்கு நோக்கம் 2ல் 1 விடணும். அதுல 1 விட்டுக்கிட்டு அது அவர் முடிவு. எனக்கு திமுக ஆட்சி ரொம்ப மோசமா போச்சு, வீடு தீப்பற்றி எரியும் போது ஒரு குருமூர்த்தி சொன்னார் இல்லையா, நாம அதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னோம். ஓகே, வீடு தீப்பற்றி எரியும் போது சாக்கடை நீர்னாலும் அணைக்கணும்னு பிஜேபி சாக்கடை நீரா சொல்லிட்டாருன்னா இல்ல, நம்ம வேண்டாம் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம், பிரதான கட்சியை தவிர்த்தரலாம். நாம் பிஜேபி இந்த நாட்டின் இந்த மண்ணின் மானத்தை காக்கிற கட்சி தவறா புரிஞ்சுக்கணும். பெருமாள் மணி கிட்டத்தட்ட இப்ப 4 முனை போட்டியில விஜய் தலைமையில தான் அணி அமைகிறதோ இல்லையோ அவர் களமாட போகிறார். ஒண்ணு, அவர் முன்பு சொன்ன மாதிரி திமுக அணிக்கு மாற்று நான் தான் அப்படிதான் உறுதிப்படுத்த போறார். அதான் இந்த சைலன்ஸ் ஒண்ணு நீங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்கல்ல அதிமுக மேல அதுக்கு என்ன காரணம்னா ஐயா ஓபிஎஸ் விஜயோட போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதன் ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார், அதன் பொருளாளராக இருந்திருக்கிறார், அதன் அவைத்தலைவராக இருந்திருக்கிறார். ஏறக்குறைய 2001க்கு பிறகான 20 ஆண்டு கால 16-17 ஆண்டு கால அரசியலில் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து மாநிலம் முழுக்க இந்த கட்சியை அவர் நடத்தி இருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பிரதான இடத்தில் இருக்கிறார். அதனால் அவருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எசன்ஸ் தெரியும். 2வது, அவர் எப்போதுமே ஒரு வலுவுல அரசியல் பண்றவர் இல்ல, உத்தியில ஸ்ட்ராட்டஜியில அரசியல் பண்றவர். அப்ப இந்த சைலன்ஸுக்கு இப்ப நீங்க ஒரு மூத்த நெறியாளராக இருந்து அந்த சைலன்ஸுக்கு என்ன காரணம் கேட்கும் போது இன்னொன்று இருக்கு. ஐயா ரவீந்திரன் ஐயா அவர்களே என்ன சொன்னாங்கன்னா காரணம் இபிஎஸ் இல்ல ஓபிஎஸ். அவர் பொதுச் செயலாளர் ஐயா, அவர் 4.5 வருஷம் இருந்துட்டாரு. ஐயா ஓபிஎஸ் ஒருவேளை விஜயோட போனார்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ்க்கு கீழே இருந்து அதனுடைய பலனை பார்த்தவர்கள். அந்த இடத்துல நிச்சயமாக இன்றைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்களோடு இருப்பதை போல இன்னமும் பெருவாரியான நிர்வாகிகள் வருவதற்கே கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்ஷனை எப்படி நீங்க க்ளோஸ் பண்ணுவீங்க நோக்கி தான் பெருமாள் மணியும் நகர்றார். இப்ப கிட்டத்தட்ட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கபலீகரம்ன்றதை நம்ம எப்படி பொருள் கொள்ளலாம்னா வாக்கு வங்கியை கரைப்பது அப்படின்னு. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா பாஜக தான் கரைக்க போகுது, அதிமுக வாக்கு வங்கியை பாஜக திருப்பிடும் அப்படின்னு. அதுக்கு எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாதுன்னா இபிஎஸ் அவர்கள் பேசினாங்க. ஆனா இன்னொரு முனையில் விஜய் அதுக்கு முயற்சி செய்யறாரா, அதிமுக வாக்கு வங்கியை விமர்சிக்காமல் நம்ம பக்கம் எடுத்துக்கலான்ற முயற்சி அது அப்படி அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறேன். நீங்க அதிமுகவை நீங்கள் விமர்சித்தால் அதிமுக கன்சாலிடேட் ஆகும். நீங்க திமுக விமர்சிச்சீங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படின்றது அவரை சுத்தி கன்சாலிடேட் ஆகும். அதுதான் பிஜேபி இங்க பண்ண முயற்சி பண்ணுச்சு. பட் பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. பிஜேபியால ஒட்டுமொத்தமாக அதை ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சியாக
நிக்க முடியல. அதிமுக அதை பண்ணல. இந்த 4 வருடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த திமுக எதிர்ப்பு அப்படின்றத ரொம்ப வலுவாக அவங்களால எடுத்து வைக்க முடியல. ரெண்டாவது, அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் அப்படின்றது இல்லை. இப்போ ஏன் முருகன் மாநாடு கொண்டு போய் அவங்க பிஜேபி வந்து சவுத்தில் வைக்கிறாங்க, மதுரையில் வைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய அந்த தேவர் கம்யூனிட்டியை அவங்க வந்து தங்களுடைய வாக்கு வங்கிகளாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிர முயற்சியில் இருக்காங்க. கொங்கு மண்டலத்தில் அவங்க ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னொன்று, கொங்கு மண்டலத்தில் போய் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா ஏடிஎம்கேவோட ஒரு முரண்பாடு என்பது வரும். அப்போ நம்ம சவுத்தில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அப்போ நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து தான் வந்து நிறைய பேர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. திமுகவை யார் கடுமையாக எதிர்க்கிறாங்களோ, திமுக எதிர்ப்பை யார் கடுமையாக முன்னிலைப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல தான் வந்து கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு பாக்குறாங்க. ரெண்டாவது, விஜய் வந்து ஒரு விஷயத்தை தெளிவா பேசுறாரு. அவர் திமுகவை எதிர்க்கிறார், பாஜகவை எதிர்க்கிறார். அவர் விசிகேவை எதிர்க்கல, சிபிஎம் எதிர்க்கல, நாம் தமிழரை எதிர்க்கல, மற்ற எந்த கட்சியும் எதிர்க்கல, அதிமுக உட்பட அவர் எதுவும் பேச மாட்டேன்றாரு. காரணம் என்னன்னா, இந்த கட்சிகளுடைய தேவை இருக்கிறது அவருக்கு. கூட்டணி அப்படின்னு வரது ஒரு ஆப்ஷனா இருக்கா? அதிமுக ஆப்ஷன் இல்ல, ஏன்னா இந்த தேர்தலுக்கு இருக்காதுங்க. இந்த நீங்க இருக்கலாம், மேபி அவர் சொல்ற மாதிரி இருக்கலாம். பட் ஓபிஎஸ் ஒத்துக்கணுமே, ஒரு 3 டைம் சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு முதல்வராக இருந்து விட்டு எனக்கு தெரியல. அவர் ஒரு கண்ணோட்டத்தை சொல்றாரு, நான் இக்னோர் பண்ண விரும்பல. மேபி அது அரசியல் என்ன வேணா நடக்கலாம். நீங்க ஐயா ஓபிஎஸ் அஇஅதிமுக இருந்து தூக்கி வெளியே போட்டீங்க. இன்னைக்கு வரை அவர் என்ன தவறு செஞ்சாரு, எதனால வெளியே போட்டீங்கன்னு அஇஅதிமுக தரப்புல இருந்து எந்த தெளிவான அறிக்கையும் இல்ல. இரண்டாவது, ஐயா ரவீந்திரன் ஐயா, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் எல்லாம் நீங்க உள்ள கொண்டு வந்தாலே முடிஞ்சிருச்சு கதை. அப்படி இல்ல, விஜயுடைய அரசியல் வியூகம் என்பது அன்னை நிலை நிறுத்துவது, அவரை எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஒரே ஒரு கொஞ்சம் பொதுவாக மாற்றம், திராவிட கட்சிகளுக்கு மாற்று அப்படின்னு சொல்லி வருவாங்க, பிறகு அவங்களுடைய அணியமைப்பது என்பது. இப்ப மாற்றம்னு சொல்லி வராங்க அப்படின்னா எல்லாரையும் சரிசமமா விமர்சிச்சுதான் இப்ப சீமான் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களோட அப்ரோச்ல அதிமுக வாக்கு வங்கியும் குறி வச்சுதான் காய் நகர்த்துறாரா? இல்ல, கண்டிப்பா. ஏன்னா வந்து அதுதான் இப்ப போயிட்டு இருக்காங்க. விஜயகாந்தே எடுத்துக்கலாம். விஜயகாந்த் வந்து திமுக அதிமுக ரெண்டுமே மோசம் அப்படிங்கிறப்ப என்னன்னா, திமுக அதிமுக அல்லாத வாக்குகளை வந்து குறிவைப்பது அல்லது நாங்கள் தான் மாற்று அப்படின்னு வருவது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்கள் வந்து கலைஞர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வெற்றிடம் உருவாகிவிட்டது அப்படின்னு சொல்லி தான் ரஜினியுமே அரசியலுக்கு வர முயற்சி பண்ணார், கமலுமே அப்படி தான் வந்தார். ஆனால் அங்கே வந்து வெற்றிடங்கிறது இல்லை. அதிமுக ஒரு வெற்றிடம் இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய தலைமையில் அவங்க வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. வெற்றிடம்னு சொல்றது சரியா இருக்குமா? அது ஆமா, அவங்க தொடர் தோல்வி தானே. ஜெயலலிதா இருந்த அளவுக்கு எம்ஜிஆர் ஒரு அசுரபல எதிர்க்கட்சியா தானே இருக்கிறாங்க. இருக்கலாம், ஆனா வந்து தொடர் தோல்விகள் தானே. பிஜேபிக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு பின்னாடி, இன்னும் சொல்ல போனா கன்னியாகுமரியில் நாம் தமிழருக்கு பின்னாலெல்லாம் அதிமுக போனது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சபீர் சொன்ன மாதிரி. மதுரையில தான் முதல்ல ஏடிஎம்கே ஜெயிக்குது, மதுரை மாவட்டத்தில், ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில். அங்க அவங்க வந்து பிஜேபிக்கு அப்புறம் 3வது இடத்துக்கு போறாங்க. அப்படிங்கிறப்ப அங்க வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அண்ணாமலையுடைய குறியும் அந்த குறியாகத்தான் இருந்தது. விஜயனுடைய குறியுமே அதுதாக தான் இருக்கிறது, அதிமுக வாக்குகளை கவர்வதுங்கிறது. ஆக்சுவலா இப்ப இங்க என்னன்னா வந்து, இங்க போட்டியை வந்து 2வது இடத்துக்கு தான் இருக்குது. வந்து திமுக வெர்சஸ் அப்படின்னு பேசுறது இருக்கு இல்லையா, வந்து அது வந்து அதிமுக பாஜகவா இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அல்லது தாவேகாவா இருக்கட்டும், ரெண்டுமே வந்து அந்த 3 கூட்டணியுமே வந்து 3 தரப்புகளுமே 2வது இடம் யாருக்கு அப்படிங்கிற போட்டியாக தான் இருக்கு. அப்படி பாக்குறேன், ஃபைனலுக்கு யார் போற அப்படி பாத்துக்கலாமே நம்ம. இல்ல அப்படின்னா நீங்க திமுக உறுதிப்படுத்தி ஃபைனலுக்கு யார் போற இல்ல, நீங்க நீ ஃபைனலுக்கு வர போற. திமுக ஃபைனலுக்கு யார் வர? திமுக 5 வருஷம் ஆளுங்கட்சியா இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள், ஆன்டி டிஎம்கே வாக்குகளுக்காக தான் இப்ப போட்டி நடக்குது. ஆன்டி டிஎம்கே வாக்குகள் நீங்க எல்லாமே பங்கு போட்டுட்டீங்கன்னா டிஎம்கேக்கு தான் வின்னிங். 2வது இடத்துக்கான இதுல விஜய் முயற்சிக்கிறார்ன்றதா உங்க பார்வை? அதை நோக்கி தான் காய் நகர்த்துறாரு. அப்படியே நினைக்காம கூட இருக்கலாம், பட் யதார்த்தங்கிறது அதுதான்.